ஜோதி உலகம் தழைக்க வந்த உதித்த ஓவிய வருகேன் ஓதாதே உற்றகலைகள் அனைத்தினையும் வந்தோய் வருகேன் ஒற்றி இரண்டு அற்றி இழக்கும் கருணானந்த சுக இயல்பே வருகேன் இன்பதமை இயல்பாக்கதையும் ஏற்றுகின்ற இதையே வருகேன் எப்பொழுவார் கலகமுறை வைத்து கதியளிக்கும் கண்ணே வருகேன் கண் நிறைந்த கழிப்பே கழிப்பே உழுகின்ற கனிவே வருகேன் கலை மதிதுவை வழகம் எரிந்த வளர்ப்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வல்லலியம் ஓர் மாணிக்கமணியே வருக வருகவே. பேரன்பிற்கும் போட்டுதலுக்கு முடிய ஊராட்சி கோட்டை நெய்வாநகர் அருளன்னை ஆலயத்திலே இங்கு எல்லோரும் வருகின்றிருக்கிற அனைத்து ஆன்மீக ஒருமைப்பாட்டு உடனுடைய சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை பேசாக்கி இன்றைய தினம் 25/8/2024 அம்மா சமாதி ஆன நாள் 25/8/1979. சமாதியான நாள் சமாதியான நாள். இன்றைய தினம் தவம் இருக்கக்கூடிய இடம் இந்த இடம் தான். அம்மா கிட்டத்தட்ட 1971 சமாதி ஆகியிருக்காங்க. கிட்டத்தட்ட 60 வருஷம் 70 வருஷம் எழுந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 1900 வருஷத்துல தான் இங்கே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் 60-70 வருஷம் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 1971 இன்றைய தினம் பார்த்து 53 ஆண்டுகள். அப்போது நான் இந்த சபைக்கு இங்கே நமக்கு அம்மாவை தெரிகிற போது 1982 1982 தான் நான் சன்மார் சங்கத்துக்கு வந்தேன். அங்கே நம்ம கவுந்தப்பாடி சபைக்கு அங்கே இருக்கிற முத்தனசாமின்னு ஒருத்தர் சன்மார் சபையை நிறுவனார். அம்மாவுடைய நேரடி சீடர் அவர். நிறைய இருக்காங்க, ஊருக்குள்ள 1-2 இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இங்கே கவுந்தப்பாடி சபையை நிர்வாகம் பண்ணி கொண்டு இருந்தவர் தான் இந்த அம்மாவுடைய அந்த வள்ளலாருடைய அடியார். அப்படிங்கிறதுனால அவங்க மூலியமாக எங்கள் சபை உருவானது. நாங்கள்லாம் இந்த அளவுக்கு வள்ளலாரை பற்றி தெரிஞ்சிருக்கிறோம், பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அது அம்மா தான் காரணம், வேறு யாரும் காரணம் இல்லை. ஏன்னா இந்த பக்கத்தில் அம்மா இல்லைன்னு சொன்னால் வள்ளலாரை பற்றி பவானி கோபி இந்த ஈரோடு மாவட்டத்தில் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு 1900 இன்றைய தினம் 2024 வரைக்கும் இன்றைக்கி நான் அம்மாவை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க தான் காரணம். அவங்க இந்த இடத்துல அதாவது மற்றவங்க சொன்னால், அதாவது நான் 1971 நான் பிறந்து 55ங்க. ஆனால் 71ங்கிற போது நான் இருக்கேன். ஆனால் அப்போல்லாம் நான் இங்கே வரல. 82 தான் நான் சன்மார்க்கத்துக்கு நுழைஞ்சேன். அவங்க ஒவ்வொரு வாரம் ஆவணி மாதம் 9ஆம் தேதி குரு பூஜைன்னு சொல்லி இதுக்கு முன்னே இருந்த நிர்வாகஸ்தர்கள், அதாவது கௌசியப்பன் மற்றவங்களாம் இப்போ நான் இருக்காங்க. நீ வர முடியாதனால உடனே சரியில்லாதனால வரலேன். அழைப்படம் கொடுத்தோம், வரலேன். ஆனால் அவங்க தான் இதை நிர்வாகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வருஷம் நான் 1982 இந்த அம்மாவுடைய சங்கத்துக்கு வருஷம் குருபூஜை கலந்துட்டு அப்போ அவங்க சொன்ன காது கேட்டது மட்டும் செய்து மட்டும் இங்கெல்லாம் இவ்வளோ திசம்லாம் கிடையாது. அம்மா கூட பையனை அவருடைய வயசு உட்கார்ந்தாங்க அப்படின்னா 15 நாளைக்கு நம்மை மறந்து அருணமது முழுதேவன் தலைமுறையாக நாயன் அப்படிங்கிறார் மகாதேவன் வள்ளலார். நம்ம தன் உணர்வற்று தன்னை மறந்து இந்த உலகத்தை தன்னை தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கடவுளுடைய அந்த உரிமை நிலையிலே அவங்க ரொம்ப காலம் இருந்திருக்காங்க. நண்பர்கள் அவங்க காதல் ஓதுவாங்க. அம்மா வள்ளலார் நடிப்பு மகாமந்திரம்னா வருவாங்களா, சாப்பிட்டீங்களா, அப்போலாம் நீராகாரம் எப்போவுமே 24 மணி நேரம் இருந்துகிட்டே இருக்கும். நீராகாரம் கூட கொடுத்துருக்காங்க. அப்படியெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு மற்ற நண்பர்களுக்கெல்லாம் அப்படி ரொம்ப நாளாக இருந்துருக்காங்க. ரொம்ப தவத்தில் அப்படி இருந்தது.
அவருடைய காலகட்டம் 1900 வள்ளலார் 1874 தான் வைக்கப்பட்டார். கிட்டத்தட்ட 26 வருஷம் தான் ஆகுது. கணக்கு பார்த்தா அம்மாவுக்கும் வள்ளலாரை பற்றி தான் குருவாக இருந்து குருவாக கொண்டு வாழ்ந்துட்டார். அவங்க வந்து எல்லாம் ரொம்ப தொகை சொல்லி ரொம்ப அதாவது இங்கே இருக்கிறவங்க தொகை கொண்டு போய் இதாக பண்ணியிருக்காங்க. உடனே பாம்புகள்லாம் வந்துச்சு, அதை எடுத்துட்டு போயிருவாங்க. அவங்க காலத்துக்கு பிறகு பெரிய தீவனம் ஒன்று இங்கே இருக்குது சொல்லிட்டு பார்த்துருக்கேன். அதாவது அவங்க அந்த அம்மாவுக்கு பிறகு அந்த முன்னோர் இருந்தார். அவருக்கு பிறகு நாங்கள் தேவதாசன் ஒன்று இங்கே போலீஸ் ரிட்டையர் ஆகிட்டார். அவரை நான் கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க, தீவனம் வளர்த்து கொடுங்க, அவர் வாழ்க்கை வேதத்தை உடற்பயிற்சி அவர் செஞ்சுட்டு இருந்தாருங்க. புதிய தீவனம் பார்த்து பயமாக இந்த ஜீவனை பார்த்த உடனே அவர் வந்து கண்டுபிடிச்சாங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் மேற்பார்த்த நிலையில இருந்ததுனால சுத்தரத்தை எல்லாம் எந்த பக்கம் எங்கள் சந்தி எது கல்யாணம் எப்படி இருக்கு பார்த்துருக்காங்க. அதனால இந்த உலகத்தில் விட அவங்க வர முடியும் அந்த மாதிரி ஒரு சக்தி அவங்க இந்த சமாதிகள் இருக்காது. நீங்கள் தியானம் பண்ணி தியானத்தை மனசு முன்னிலை அங்கே இந்த பாடம் போடுற மாதிரி ஒரு வைப்ரேஷன் பண்ணி ஒரு ஆர்வமாக நீங்கள் தியானம் பண்ணலாம். 18 ஒரு 24 இடையில ஒரு 2-3 வருஷம் தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க வந்து தான் நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. அதனால அம்மாவுடைய கல்வி வந்து இவ்வளோதான் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதுக்கு கவனமாக ஒரு தியானம் பண்ணிங்கன்னா அந்த அம்மாவுக்கு அருள் செய்வாங்க. ஏதோ ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. அதனால அம்மாவுடைய புகழ் சிறப்பாக 2-3 வருட காலம் தான் ஒரு தொய்வே தவிர அதுக்கப்புறம் இப்போ கொலையாக ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்காங்க. நேரடியாக அவங்க நேரடியாக பார்த்தோம்னா நேரடியாக அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களை நான் தெரியும். நான் வந்து பார்த்து செஞ்சு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால எனக்கு வந்து ஜீவசமாதியானவங்க ஜீவசமாதியான அவருக்கு வந்து நாங்கள் அதான் எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்காருங்க. அவர் வந்து தான் சமாதி பண்ணது. அவர் சொல்கிறது கேள்விப்பட்டதை வெட்டி வச்சு தான் பண்ணியிருக்காங்க. உட்கார்ந்த நிலையில தான் ஒரு வெட்டி ஒரு லேசாக ஒரு மேல் காய ஏற்படும் ரத்தமே வெளியிருக்கும். இருந்து கொண்டு ரத்தம் உடஞ்சி போயிருக்கும். அப்படி வராது. அம்மா வந்து நான் வந்து தன்மையோட ஜீவசமாதி அப்படின்னாலே ஜீவ ஐக்கியம். ஜீவ ஐக்கியம்னா ஜீவான்மா வந்து பரமான்மாவோடு கூடுதல். அதாவது திருமணம் செய்தல் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் உலகையில் இந்த திருமணம் அகத்தில் வந்து அந்த அது ஏற்படக்கூடிய திருமணத்தில் இப்போ வந்து சீட்டெடுக்கமாக அது பெரிய சொல்லலாம். இவ்வளோதான் சொல்ல முடியாது. தவத்தில் சிறந்தவங்க சிறந்து விளங்கினாங்க. ஆகினால நம்மளும் அந்த தவத்தில் அந்த வாய்ப்பு கிடைப்பதற்கு நான் வாய்ப்பு கிடைக்கிறது. உங்களுக்கு கடவுளை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். கடவுள் இருக்காரு. 1 மணி நேரம் ஆகுங்க. இப்போ மணி என்னங்க? மணி என்ன இப்போ? 10 மணி. 10 மணி. 10 மணிக்கு என்னை அனுப்புறீங்க. சாயங்காலம் 5 கடவுளை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கடவுளை தெரியும். நமக்கு மேம்பாடும் சக்தி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் எங்கே இருக்கிறான்னு தெரியுங்களா? எங்கே இருக்காரு கடவுள்? அதை சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருக்காருங்க. எங்கே வரேன் எங்கே நான் அப்படி எங்கு பிரகாசமாய் ஆனந்த பூமியாகி அருளுடன் நிறைந்த செய்து நான் அருள் அடிப்பட்டு
அகிலாண்ட கோடியெல்லாம் தந்துக்களை பிச்சை வைத்து வீடு குடிவாய் தாய் தருகிறது எல்லா பக்கம் நீங்க மட்டும் அறிவியல் ஏன் நம்ம கண்ணுக்கு காட்டி சரிங்க கடந்து இருப்பாரு உள்ளேயும் இருப்பாரு உள்ளேனே எங்க புறத்துல சொல்லுங்க அகத்துக்கு அப்புறம் வேணாம் புறத்துல சொல்லுங்க இல்லை இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமாறியே போவே சுற்றுநல வெம்மாயை என்று வெளிக்குள் வெளிக்கிடந்து சும்மா புறத்துல பச்சை பக்கம் பார்க்குறோம் கடந்து பார்க்குறோம் நீர் பார்க்குறோம் காட்டம் பார்க்குறோம் ஆகாயம் அதுக்கு மேல என்ன இருக்கு சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் கோடான எண்ணங்கள் வெட்டவெளி நிறைய திருநிலை தனிவெளி சிவவெளி என்னமோ அருள்வெளி பதிவுகளானது அது அகவலில் படுத்திங்கன்னா அதாவது கடவுளை பற்றி நாம் சொல்றதை விட அகவலில் வந்துங்க தனித்தனி விட்டா இருக்காரு தனக்குள்ள ஏற்பட்ட அனுபவங்களை பின்னால் பாதிக்கு மேலே 870 மேலே 1500 தனக்குள்ள ஏற்பட்ட அனுபவங்களை அந்த அகவலாக வச்சுருக்காங்க அதை நல்லா படித்து கருத்து நல்லா ஊன்றி படித்து அணுவா பிரித்து அனுபவிக்கலாம். ஆகவே இந்த பஞ்சபூதங்களை நம்ம பார்க்குறோம் பஞ்சபூதங்களை கடவுள் இருக்காரு அப்படின்னு கடவுள் அப்போ அதுக்கு மேலே போனீங்கன்னா சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் கோடானு கோடி எண்ணங்கள் ஒரு பிரம்ம நட்டங்கள் அடிப்படை பெருமையை உணமுடியாவற்றி 1000 கோடி மாதங்கள் கோடா கோடி திருகலர் வளகோடி ஈசன் சதாதி கண்டம் எண்ணி பெருத்தந்தி சத்திரபக்தி கோடிக்கணக்கான அண்டங்கள்
அங்கே வெளிக்குள்ள வெளி கடந்து இருக்கிறார், ஜோதியாக இருக்கிறார், ஒளிமயமாக இருக்கிறார். அதை நாம் பார்க்க முடியாது, பேச முடியாது. நாமே சிந்தனுக்கு அதை அப்பா வந்து அந்த வழியாக நம்ம உடம்பை வச்சு தான் பார்க்க முடியுமே தவிர வேறு மனசு மூலியமாக தான் பார்க்க முடியுமே தவிர வேறு எந்த வழியும் பார்க்க வெளியே கடவுளை பார்க்க முடியாது. நமக்குள்ளே கடவுள் இருக்கிறார், மனித சக்தியாகவும் கடவுள் சக்தியாக நமக்குள்ளே இருக்கிறார். இருக்கிறதுனால தான் நாம் இயங்க முடியுது. உடலாக, உயிராக, ஆன்மாவாக, அறிவாக, மனமாக, ஐம்புலன்களாக, 96 தத்துவங்களாக இதற்கு வந்து செயல்பட்டு தசைப்பட்டு நரம்புகள் ஈடுபடலாம். எல்லாம் மிகப்பெரிய ஒரு சக்தியாக மனிதன் இருக்கிறான். கட்டத்தில் அண்டத்தில் என்னென்ன இருக்குதோ அப்படி மூளை இருக்குல்ல, மூளை தான் வந்து அண்டத்தில் இருக்கிற அத்தனை சமாச்சாரங்களையும் நம்ம மூளையில் இருக்குது. இங்கிருந்து நீங்கள் அதையெல்லாம் பார்க்கலாம். எவ்வளோ நம்மளால் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மனசு வந்து பன்முகமாக இருக்கிறது. மெய், வாய், கண், மூக்கு, செவியாக பன்னிருவதுகளாக இருக்கிறதுலையே நம்ம உடம்புக்குள்ள மெய், வாய், கண், மூக்கு, செவியாக இருக்கிறது. அப்போ இந்த ஐம்புலன்கள் மூலியமாக நாம் இந்த உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படி உயிர் சக்தி செலவாகிறது. நமக்கு வரவுக்கு உயிர் சக்தி இருக்குது. செலவுகிறது ஐம்புலன்கள் மூலமாக கண், காது, மூக்கு, செவி, இரண்டாவது உயிர் சக்தி நமக்கு செலவாகுது. எப்படி செலவாகுது? கண்களை பார்க்கணும், காது கேட்கணும். அதான் சொல்ல ஒரு பாடம்ல என்ன பண்ணுங்க, உயிர் சக்தி செலவாகுது. ஆன முதல் அதிகம் செலவானால் மானம் எழுந்து பதிவிட்டு போன திசை எல்லாருக்கும் கடனாய் எழுவருக்கும் தீயனாய் நல்லாருக்கும் போனாலும் உயிர் சக்தியை நம்ம வந்து இதில் செலவு பண்ணுறது. கண்டு பார்க்காத முடியுமா, கேட்காத முடியுமா, செய்யாத முடியுமா, சாப்பிடாம இருக்க முடியுமா, என்ன பண்ணாத முடியும், எல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் உயிர் சக்தி செலவாகுது. இப்போ இந்த 5 சக்திகளையும் ஒருமுகப்படுத்தி ஒருமுகமாக நீங்கள் மனசு ஒருமுகப்படணும். மனசு ஒருமுகப்படணும்னா அடிப்படை உண்மைகள் என்ன என்பது நமக்கு தெரியும். அடிப்படை உண்மைகள் என்ன? கடவுள் இருக்கிறாருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் எந்த மாதிரி நிலையில் இருக்கிறாருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் அடையக்கூடிய நிலை எப்படி இருக்கிறத நம்ம பார்க்கணும். அது என்ன வழி அப்படின்னா, இந்த உலகத்தில் இருப்பதெல்லாம் கண்டதெல்லாம் அனைத்தையுமே கேட்டத நிலை இல்லாத உலகம். இன்னைக்கு இருக்க நாளைக்கு இல்லை. உலகம் இருக்கு, நம்ம இருக்க மாட்டோம். அது கண்டதெல்லாம் அனைத்தையுமே கேட்டதெல்லாம் வருது. நீ கண்டதெல்லாம் பொய்யே, நீ கழித்ததெல்லாம் வீடு, உள்ளதெல்லாம் மலமே, உள்ளதெல்லாம் முறையே, உலகிலே இருந்து வரையும் உண்மைன்னு தெரியாதனால தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஆட்டா இருக்கலாம், இது செய்யறது பாவம்னு தெரிஞ்சா ஆட்டா இருக்கலாம், பாவம்னு தெரிஞ்சா செய்ய மாட்டோம். தெரியல, நீ அறியாத காரணத்தால் பாவம்னு தெரிஞ்சா செய்ய மாட்டோம். உண்மை என்ன என்று அறிந்தவர்கள், உணர்ந்தவர்கள், அனுபவித்தவர்கள் தவறை செய்ய மாட்டார்கள். அப்படி தவறு செய்தால் அவர் உண்மை அறியாதவர்கள். நாங்கள் கண்டதெல்லாம் அனித்தியமேனா, நாம் பார்க்கிறதெல்லாம் அனித்தியம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லுங்க. அப்போ எது உண்மை? நம்ம ஆராய்ச்சி பண்ணணும், நம்ம அறிவை முடிவெடுக்கிற அறியாமையினால நம்ம அறிவு காமம், குரோதம், லோகம், மதம், மதம், ஆச்சரியம், ஒருவர் வழிபாக்குவது, ஒருவர் பேசிக்கொள்வது, ஒருவர் சண்டையிட்டு வளர்க்கிறது, இத உலகத்தில் அதிகமாக நடந்தது. உண்மை என்று தெரியாத காரணத்தினால அவர்கள் தவறுகளை செய்து கொண்டே என்ன தெரியாமல் தவறுகளை செய்து கர்மவினைக்கு ஆட்பட்டு அறியாமையினாலே ஆணவம் அப்படி நான் செய்கிறேன், என்னால் இது நடக்குது அப்படிங்கிற எண்ணத்தால் செய்கிறேன். நான் செய்யணும், எல்லாம் கடவுள் தான் செய்கிறாரு, அம்மா தான் செய்கிறாங்க, அம்மா கடவுள் செய்கிறாரு, அவர் முன்னேறிப்பட்டு நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் பிரச்சனைக்கு நான் செய்கிறேன், என்னால் அது நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்படிதான் ஒவ்வொரு காரியங்கள் அப்படி வாழ்க்கை நிலைகளிலே நான் என்கிற ஆணவத்திலே காரியம் செய்கிற காரணத்தினால தான் நமக்கு துன்பமே வருது. துன்பம் வரும் ஒரு காரணம்னா ஆசைதான். துன்பத்திற்கு அடிப்படையினாலே ஒவ்வொரு நிலைகளிலும் பார்க்கிற பொழுது துன்பமே விளைந்து கொண்டிருக்கிறது. எப்படி அதுக்கு என்னதான் வழி, விளைச்சதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா அம்மாவட்டையும் எங்கே வழியே கிடையாது. பூமி இல்லாதான் காரணம் சேர்ந்தால் கல்லால் மனக்கவலை மாற்று. அப்போ புற தூய்மை நீரான அமையின் அக தூய்மை வாய்மையால் காணப்படும். புற
வருது. நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு அது பண்ணாமல் இருக்கணும், தவறு பண்ணாமல் இருக்கணும். அதாவது ஒரு விஷயம் தப்பு பண்ணுறது தெரியாமல் அதை பண்ணுறவங்க இருக்காங்க, தெரிஞ்சும் தெரியாமல் பண்ணுறவங்க இருக்காங்க. உண்மை என்னன்னு தெரியாமல் அழுக்கு சேர்ந்தது, குற்றம் சேர்ந்தது, கண்ணம், அது வந்து ஆணவம் கண்ணம் மாய என்ற வகையில் மனிதனை பிடித்து கொண்டு சனியை பிடிப்பாங்க மாதிரி பிடிச்சிட்டு ஆட்டு அது வந்து வெளியே விட முடியாமல் தவிச்சிட்டு இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா உண்மை என்னன்னு தெரியாது. உண்மை இதுவரையில் உண்மை அறிந்ததெல்லாம் உண்மை கேட்டதெல்லாம் பண்ணுறேன், நீ கற்பதெல்லாம் ஓகே, நீ கழித்ததெல்லாம் வேணா நீ பண்ணாங்க பிரச்சனைலாம் நிம்மதி இருக்கு, சந்தோஷம் இருக்கலாம், நிம்மதி இருக்கு. இப்போ கண்டதெல்லாம் அனைத்தையுமே நாம் பார்த்ததெல்லாம் அனைத்தையுமே நம்ம இருக்க மாட்டோம். காலமும் குறைவு, அடுத்த 5 நிமிஷம் என்ன நடக்கணும்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் மனித பிறப்பு பெற்றிருந்தவர்கள் காலம் உள்ள போது அனைத்து அடையத்தை காலமலாவதை காலம் உள்ள போது அனைத்து அடைய வேண்டும். இப்போ நம்ம உயிர் இருக்கும் போது ஏதாவது ஒரு நாள் மறுநாளையெல்லாம் இந்த உடம்பு வந்து உயிர் பெரியது கட்டுப்படுத்த முடியுமா? நாளைக்கு முடியுமா? அடுத்த நாள் உயிர் போயிருந்தே அப்போ நம்ம எப்படி இருக்கிற முறை எல்லாத்தையும் போயாங்க. இப்போ வந்து நீங்கள் விட்டு நிலையில் இருங்க, இன்னைக்கு தான் ஒரு நாளைக்கு போகுது, அது இன்னைக்கே இப்பொழுதே இந்த நிலையில இருந்து நீங்கள் விட்டு அது மேலே ஒரு ஆர்வம் இல்லாமல் அது இச்சை இல்லாமல் ஒரு வாழ்க்கை நடந்ததுன்னா அந்த வாழ்க்கை நிம்மதி வரும், கவலையும் வராது, நிம்மதியாக இருக்கும். பற்றுகள் தானே குடும்பத்துக்கு அடிப்படையே. பற்றி நிற்கிறான், அது வேணுங்கிறான், அதை அடைவது மோகம், அடைந்து தீர வேணுங்கிற ஆசை, அதுக்காக கஷ்டப்படும். உடைக்கிறது இடம் வேணும்னா அதுக்காக வாழ்வதற்கு முடியாது. ஒரு வேலைக்கு போனால் வெளியே போனால் சம்பாதிக்கலாம், தொழில் உலகத்தில் வாழவே முடியாது. தொழிலாருக்கு இவ்வுலகம் இல்லை, அதில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. பொருளுடைய இந்த உலகத்தில் நம்ம இருக்க வாழ முடியாது. நான் ஒன்றும் யாரும் உதவி செய்வதற்காக நான் வந்திருக்கேன். இந்த உலகத்தில் பெறுவதற்காக வந்து என்ன ஆகும்? துன்பம் தானே வரும். அது துன்பத்திலிருந்து நீங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இறைவனுடைய தாமரை கொண்டு இருக்கிற வேறு வழி கிடையாது.